பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசில் நம்முடைய விவாத பொருள் தொடர்ச்சியான பல்வேறு தரப்பிலும் இருந்து வந்த குரல்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் மீண்டும் கூட தொடர்ச்சியாக புதிய தலைமுறை விவசாயிகள் சார்ந்து இயங்கிக் கொண்டும் அவர்களோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வழியை உறக்கச் சொல்வதில் தொடர்ச்சியாக புதிய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் மீண்டும் கூட விவசாயிகள் சார்ந்து இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம், மிக குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு, 5 விவசாயிகளுடைய படுகொலை, அதற்கு முன்னதாக டெல்லியில் நாடாளுமன்ற வீதிகளில் விவசாயிகள் நிர்வாணமாக ஓடிய ஒரு அவலம், தமிழகத்தில் மீத்தேன், கெயில் உள்ளிட்ட தொடர் பிரச்சனைகள், தற்போது கதிராமங்கலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், கதிராமங்கலத்தில் தொடரக்கூடிய கைதுகள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறைகள், அதற்கு எதிரான போராட்டங்கள் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் ஒருபுறம் இருக்க, கடந்த சில நாட்களாக ஊடகத்தை ஆக்கிரமித்த மற்றும் ஒரு செய்தி பிளாஸ்டிக் அரிசி. இதே நிலை நீடித்தால், விவசாயிகளுடைய மரணமும் விவசாய வீழ்ச்சியும் நீடித்தால், இன்னும் கொஞ்ச நாட்களில் அரிசி விளைவிக்கப்படுமா அல்லது தயாரிக்கப்படுமா? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் பெருமாள் மணி அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். கரு நாகராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். காவிரி தனபாலன் அவர்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திருச்சி அரங்கத்திலிருந்து இணைகிறார். உங்களுக்கும் வணக்கம். தனபாலன், உங்களையும் வரவேற்கிறேன். உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் திரு தனபாலன். ஏன்னா விவாதத்தினுடைய மையப்பொருள் விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால, இந்த கதிராமங்கலம் தொடங்கி மத்திய பிரதேசம், டெல்லி என்று இந்தியா முழுவதும் இன்றைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை பரவலாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்க முடிகிறது. உங்களுடைய அடிப்படை வாதங்களையும் அடிப்படையிலான உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நம்ம வாதத்துக்குள் பயணிக்கலாம். இன்றைக்கு இந்திய அளவில் விவசாயிகள் போராட்டத்தில் இணைந்திருப்பதற்கும் தொடர்ந்து கிளர்ச்சி மாதிரி நடந்து கொண்டிருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம், இந்த பிஜேபி அரசு தான் ஆட்சிக்கு வரும்போது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் தேசிய விவசாயிகள் ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்று அமுல்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு 3 ஆண்டுகள் முடிந்து போன சூழ்நிலையில் இன்னும் அதை தொட்டு கூட பார்க்கல. ஆனால் 2003 தேசிய விவசாயிகள் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த MS சுவாமிநாதனுடைய பரிந்துரை மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசுக்கு கொடுக்கப்பட்டது. 2003 இப்போ 2017 வந்தாச்சு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஒரு விவசாயிகளுக்காக ஒரு ஆணையம் கொடுத்த பரிந்துரை முடங்கி கிடக்கிறது. இந்த 14 ஆண்டுகளில் 3 பே கமிஷன், அதாவது கிட்டத்தட்ட ஊதிய குழுவினுடைய பரிந்துரையை 3 அமல்படுத்தியிருக்கு மத்திய அரசு. இந்த சூழ்நிலையில் நாளுக்கு நாள் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கும் அந்த விற்பனைக்கும் ஒரு கட்டுப்படி ஆகாத நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு விவசாயிகளுடைய தற்கொலை மரணம். இன்றைக்கு வீதியிலே விவசாயி என்பவன் போர்க்களத்துக்கு வரமாட்டான், போராட வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த இடத்துல தொட்டாலும் விவசாயிகளுடைய போராட்டமாக இருப்பதற்கு காரணம், இந்த விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து நசுங்கி விவசாயிகள் இப்போவே வாழவே முடியாது, செயல்படவே முடியாத நிலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிற இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்திற்கு காரணம் என்னென்னா, ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் பாதுகாப்பு வேணும்னு தான் கேட்குறான். ஆனால் அந்த கொள்முதல் பாதுகாப்பை கூட தருவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை. ஆனால் மாறா ஒரு பொருள் பற்றாக்குறை வந்தால் அந்த பொருளை இறக்குமதி செய்து நேர் செய்தே தவிர, ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு ஊக்குவிப்பு என்பது அறவே கிடையாது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி விவசாயிகள் இந்த நிலை. ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பருப்பு பற்றாக்குறை வந்தது. அப்போ பருப்பு பற்றாக்குறை வந்தால் அதை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து உற்பத்தி பண்ண சொல்லணும். ஆனால் மாறா என்ன நடக்குதுன்னா, மானியம் என்கின்ற போர்வையில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை இன்றைக்கி கொடுத்து நேர் செய்கிற நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா, உற்பத்தி என்பது ஏற்கனவே ஆதாள பாதத்தில் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது மாதிரி ஒரு இறக்குமதி பொருளை உள்ளே கொண்டு வரும்போது இன்னும் விளைவீழ்ச்சி ஏற்பட்டு அந்த பொருளையே உற்பத்தி பண்ணாத நிலை நோக்கி தள்ளப்படுது. இதுதான் ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரையில் நடந்தது. சர்க்கரைக்கு விலை வேணும்னு விவசாயி கேட்டான். அந்த நேரத்தில் பாகிஸ்தான்லேருந்து சர்க்கரை இறக்குமதி பண்ணினீங்க. நடந்தது என்ன? 32 ரூபா விற்ற சர்க்கரை இன்றைக்கி
எங்கே போய் நிற்கிது? 40 ரூபா 42 ரூபாய்க்கு நிற்கிது. ஆனால் விவசாயிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய 200 ரூபா தொகையை கூட 500 ரூபா அறிவித்த தொகையை கூட கூட்டி கொடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லை. முத்தரப்பு கமிட்டி நடக்கலை, விலை நிர்ணயம் நடக்கலை. ஆனால் கரும்பு செய்யணும்னா எப்படி விவசாயி செய்வான்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பாதித்து கொண்டே வர நிலையில் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுவதோட அடிப்படையில் தான் விவசாயிகள் வீதிக்கு வந்து இன்றைக்கு போராட்டம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய வாதத்தை நான் அந்த எடுத்துக்கிறேன். திரு நாகராஜன், அடிப்படையில் இந்த மாதிரியான விவசாயிகள் சார்ந்த வாதங்களை, இந்த மாதிரியான அரங்குகள் விவாதங்களில் வைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள், பேச்சாளர்கள் வைக்கக்கூடிய வாதம், மாநில அரசை கொஸ்டின் பண்ணுங்க, மாநில அரசுக்கு அதுக்கு ஒரு பங்கு இருக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா அதுல மாநில அரசுக்கு ஒரு பங்கு இருக்குது, நீங்க ஏன் மாநில அரசை யாருமே கொஸ்டின் பண்ண தயங்குறீங்க? இந்த கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டாங்க. டெல்லியில் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் போராடிய பொழுது கூட மாநிலத்தில் போய் போராடுங்க, சென்னையில் போராடுங்க, தமிழ்நாட்டில் போராடுங்க, ஏன்னா மாநில அரசுக்கு தான் அதிக ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வாதத்தை தொடர்ச்சியாக வைத்தார்கள். இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் போராடுகிறார். மத்திய பிரதேசத்தில் ஆட்சியில் இருப்பது பாஜக. 5 விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் பலியாகி இருக்கிறார்கள். அது துப்பாக்கி சூட்டில் தான் பலியாக இருக்கிறாங்கிறத மாநில உள்துறை அமைச்சர் ஒத்துக்கொள்கிறார். அப்போ பாஜகவினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலத்திலும் மத்தியிலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி, அங்கேயும் விவசாயிகள் இந்த மாதிரி போராடுறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு குறிப்பிட்ட மாநிலம் சார்ந்த பிரச்சனை இல்லை, யாரோ தூண்டிவிடக்கூடிய பிரச்சனை இல்லை. விவசாயிகள் நாடு முழுவதுமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தானே இதெல்லாம். நிச்சயமா விவசாயிகளுடைய பிரச்சனை தனபாலன் சொன்ன மாதிரி மறுக்க முடியாது, வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். இன்றைக்கு விவசாயிகள் இந்த போராட்டம் தான் நம்ம மக்களுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனையை எத்தனை மக்கள் நம்ம சந்திச்சு பார்க்குறோம்? அந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோம்? இது வந்து வெறும் மத்திய மாநில அரசுகளை மட்டும் இல்லை, எல்லாருமே பொதுமக்களாகிய நாமே இன்னைக்கு உணவுப் பொருள் இல்லாட்டி நம்ம உயிரை விட்டு தான் போகணும். மற்ற எந்த ஆடம்பரங்களும், ஏசி காரும், ஏசி வசதியும் யாரையும் வாழ வைக்க முடியாது. உணவு தான் இன்றைக்கு ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படையான உண்மை. அந்த உணவு உற்பத்தினா என்ன, எப்படி விவசாயம் நடக்குது, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க, விவசாயத்தினுடைய ஒரு பொருளுடைய விலை மட்டும் உயர்ந்து விடக்கூடாது. தக்காளி 10 ரூபா வந்தா ஐயோ தக்காளி விலை கூடி போச்சு, வெங்காயம் விலை கூடி போச்சு, அரிசி விலை கூடி போச்சு, சக்கரை விலை கூடி போச்சுன்னு விவசாய பொருளுடைய விலை உயர்வுக்கு மட்டும் மக்கள் பீதி அடைஞ்சிருவாங்க. ஆனா மேக்கப் பண்றதுக்கு 2000 ரூபாய் செலவழிப்பாங்க, ஒரு ஜாக்கெட் தைய குளிக்க 1500 கொடுப்பாங்க, ஏசி ட்ரெயின்ல ஏசி கார்ல போறதுக்கு ஃபிளைட்ல போறதுக்கு 15000, என்ன வேணாலும் செலவழிப்போம். சினிமா டிக்கெட் ஒரு புது படம் வெளியே வந்தா 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுப்போம். எவ்வளவு? 500 ரூபாய் கொடுத்து. ஆனா ஒரு விவசாயி கஷ்டத்தை இப்ப மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மத்திய அரசு அண்ணன் சொன்னாரு, இன்னைக்கு எம் எஸ் சாமிநாதனுடைய பரிந்துரைகளை சொன்னாங்க. ஒரு கேள்வி, மக்கள் இதை புரிஞ்சுக்கணும், விளை பொருட்களுடைய விலை வந்து ஏறினால் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வாதத்தை புரிஞ்சு கொள்ள முடியுது. மக்களும் அந்த உணர்வு வரணும், அரசும் இதே புரிதலோடு இருக்கணும்னு விவசாயிகளும் மக்கள் நினைக்கிறாங்க. 3 ஆண்டுகள் 2012 இருந்து 2015 வரைக்கும் 1,16,000 கோடி ரூபாய் வாராக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பெருநிறுவனங்களுக்கு. ஆனால் விவசாயிகளுக்கான சில ஆயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்வதில் மத்திய அரசுக்கு என்ன சிக்கல்? இதுல மாறுபட்ட கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். தள்ளுபடி என்பதே வங்கி கடனில் கிடையாது. நீங்க நம்ம எல்லாருமே மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். தள்ளுபடி என்பதே கிடையாது. ஒரு கடன் வட்டி வருமானம் வருவரைதான் அது நேர்மையான கடன். அது வட்டி வருமானம் இல்லாமல் கடன் வாங்கியவர் கட்ட தவறிவிட்டார், 3 மாதம் ஆகிவிட்டது, அது இர்ரெகுலர் 6 மாதம் ஆகிவிட்டது, என்பிஏ என்று முடிவுக்கு வந்த பிறகு அந்த கடனை தனியாக எடுத்து வைத்து வராக்கடன் எடுத்து வைத்தாலும் அந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும், நடவடிக்கை தொடரும், சட்ட நடவடிக்கை தொடரும். தள்ளுபடி என்பது தள்ளுபடி அது இல்ல இல்லங்கற. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அறிக்கை அது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னதுங்கறனா அப்படி இல்லங்கற. கடன் அப்படி தான் இருக்கும். அது வந்து வங்கியோட அப்படி இருக்குது. இல்ல வங்கியோட கணக்குல கடன் இல்லாம அது தனியாக வராக்கடன் இருக்கும். ஆனா அதுக்காக வராக்கடன் ஒதுக்கப்பட்ட கடனுக்கெல்லாம் கொலாட்டலை எல்லாம் திருப்பி கொடுக்கிற நிகழ்வு நிச்சயமா இருக்காது. இன்னைக்கு நம்ம இப்படிதான் பார்க்கணும். இப்ப வந்து கூடுதலா ஒரு கேள்வி, விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ ஆரம்பித்த பிரச்சனை, ஒரு நீண்டகால பிரச்சனை, தீர்வை நோக்கி நகரணும் அப்படிங்கறதெல்லாம் புரியுது. ஆனால் குறைந்தபட்சம் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கேள்வியை நான் முடிச்சிடறேன். வைக்கின்ற பொழுது நாடாளுமன்ற வாயிலில் நிர்வாணமாக ஓடிய பொழுதும் அது குறித்து ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிற கேள்வி வைத்த பொழுது அதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது என்று விமர்சிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் 5 பேர் துப்பாக்கி சூட்டில் பலியாக இருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் இதுவரைக்கும் அதை எந்த இடத்துலையும் கண்டம் பண்ணல. இல்ல கண்டம் பண்ணல. இன்றைக்கு அந்த மாநில அரசு ஏற்கனவே பாஜக 3 முறை வெற்றி பெற்று அங்க ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி. அங்கே அவர்கள் தொடர்ந்து 3வது முறை ஜெயித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கலெக்டரையும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரமும் மாற்றம் செய்திருக்கிறார்கள், நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த வேதனையை வெளிப்படுத்தாமல், இந்த வேதனையை வந்து கடுமையான நடவடிக்கை. நான் பேச பிறகு நீங்க பேசுங்க தனபாலன். நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கேன். நாங்க வந்து குறை சொல்றதுக்காக நாட்டு நடப்ப இல்ல, இப்படித்தான் நம்ம பேசுறோம். அதாவது பொறுப்பு எல்லாருக்கும் வேண்டும் சொல்லிட்டு இருக்கேன். தெளிவுபடுத்தணும். 1,16,000 கோடி
தொழில்துறை நிறுவனங்களுக்கு தள்ளுபடி கொடுத்திருக்கிறது. ஆனா ஒரு விவசாயி தான் வாங்கின பயிர் பற்றுரிமை கடனுக்கு அந்த கடனை ஈடு செய்யறதுக்கு ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தையை கூட நடத்தல. இந்த சூழ்நிலையில பிரதமர் உலகம் பூரா ஓடி பிரச்சனையை தீர்க்கிறேன்னு ஓடுறாரு. ஆனா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு உழவர்களுடைய பிரச்சனைக்கு குறைந்தபட்சம் ஒரு வருத்தத்தையாவது ஒரு ஆறுதலையாவது சொல்லி இருக்கணும். அதை கூட சொல்லலைங்கிறதா இங்க வருத்தமா இருக்கு. இப்போ ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரதான உணவு உற்பத்தி செய்யக்கூடிய நிச்சயமா தவறு. விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கக்கூடிய இதற்கு முன்பு இருந்த மத்திய அரசை விட நீங்க சொன்னீங்க எம்.எஸ். சாமிநாதனுடைய 2003 இருந்து 11 வருஷம் ஏறத்தால காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தது. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 50 காசு ஏத்துறீங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நீங்களும் 50 காசு தான் ஏத்துறீங்க. அதான் நீங்க கொடுத்த முன்னுரிமை. செத்து போன 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் செத்து போன நிலையில கூட நீங்க முன்னுரிமை கொடுக்கல இல்லையா? டெல்லியில 41 நாள் போராடுறப்ப ஒரு நாள் கூட உங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட கூட நேரம் இல்ல. ஆனா அதுதான் நீங்க கொடுத்த முன்னுரிமை. இன்னைக்கு நாங்க விவசாயிகள் உங்க காவிரி பிரச்சனையில ஒரு தீர்ப்பு வந்து 14 ஆண்டு ஆச்சு. ஒரு முறை கூட நீங்க முன்னுரிமை கொடுக்கல, பேச்சுவார்த்தை நடத்தல. காவிரியினுடைய ஆணையம் அமைக்கிறதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அந்த நீதிமன்ற உத்தரவை தூக்கி குப்பையில போட்டீங்க. அதுதான் நீங்க விவசாயிக்கு கொடுத்த முன்னுரிமை. இதை விட என்ன நீங்க முன்னுரிமை ஒரு நீதிமன்ற உத்தரவை முடக்கி போட்டுட்டீங்க. அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க 4 நாள் அமைக்க முடியுமா? 4 மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அமைக்க சொல்லி நீங்க பேசுறீங்க. எப்படி முடியும்? 4 மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா? எத்தனை ஆண்டுகள் நடைபெற்று வர கேஸ் ஒரு நடுவர்மன்ற தீர்ப்பை கெஜெட்ல வெளியிடுவதற்கு 7 வருஷம் காத்திருந்தீங்க. அன்னைக்கு நம்ம பேசியிருக்கோமா? இல்ல அதை பத்தி பேசியிருக்கோமா? 2007 போட்ட உத்தரவு 2014 வரைக்கும் ஒரு தீர்ப்பு 2007 உத்தரவு 2014 வரைக்கும் ஒரு நடுவர்மன்ற தீர்ப்பை வெளியிட நீங்க முன்னாடி வேடிக்கை பார்த்த மாநிலம் மாநிலம் அப்ப விவசாயிகளை பார்த்துட்டு இருந்தோம். தனபாலன் அவங்க நான் வரேன் திருப்பி நான் உங்ககிட்ட பேசுவீங்க. நான் உங்ககிட்ட வரேன். என்ன செய்யணும் மத்திய அரசு என்ன வாங்கணும், மாநில அரசு என்ன வாங்கணும், நம்ம கேட்டு உங்ககிட்ட வர திரு ரவிக்குமார். இதுல மத்திய அரசு, மாநில அரசு, விவசாயிகள், நான் வர வெல்கம் பேக். மாநில அரசு, மத்திய அரசு, மக்கள், இந்த மாதிரி பல இடங்கள்ல மக்களுக்கு விவசாயம் குறித்த புரிதலும் அக்கறையும் வேணும் அப்படிங்கிறாரு. மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்துங்கிறாரு, அவர் நிராகரிக்குதுங்கிறாங்க. மாநில அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதிநிதிகள், அரசினுடைய பிரதிநிதிகள் கேட்கிறார்கள். ஆனா அல்டிமேட்டா வீதியில் நிற்பது என்னமோ விவசாயிகள் தான். இதற்கான தீர்வு அப்படிங்கிறத நம்ம அடுத்த சுற்ற பேசலாம். இதில் அடிப்படை பிரச்சனை எங்க இருக்குதுன்னு நீங்க சுட்டிக்காட்ட விரும்புறீங்க? விவசாயத்துறையை அதனுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்கள் வேணும். இது மாநில அரசு பட்டியலில் இருந்தாலும் மத்திய அரசு தான் அதுக்கான கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்குது. இப்போது பாஜக பொறுப்பேற்றதும் 2014 14வது நிதிக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் பெரும்பகுதி வேளாண் துறை சார்ந்த பரிந்துரைகள். அந்த அறிக்கையை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாஜக. அதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பாசனத்துக்கு தண்ணிக்கு விலை நிர்ணயம் பண்ணணும், எல்லா பம்பு செட்டையும் மீட்டர் பொருத்தணும், மீட்டருக்கு எல்லாத்துக்கும் பணம் வசூல் பண்ணணும், இதுக்காக மாநில அரசு தனியாக ஒரு கமிஷன் போடணும், தண்ணீர் பாசன தண்ணீரை மெஷர் பண்ணுறதுக்கு, அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கு தனியாக மாநில அரசு கமிஷன் போடணும். அதை 2019 இல்லை 17 இந்த ஆண்டே சொல்லியிருந்தாங்க. 14 கொடுத்தாங்க, 17க்குள்ளார பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு பில்லு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மாநில அரசுக்கு வந்திருக்குது. அதாவது பாசனத்துக்கு தண்ணீருக்கு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு பில்லு இது பண்ணப்பட்டு மாநில அரசுகளுடைய கருத்து கேட்டு அனுப்பியிருக்காங்க. முழுக்க நீங்கள் முதல் தாக்குதலே பாஜக அரசுடைய முதல் தாக்குதல் என்ன நடந்தது? நில கையகப்படுத்தப்பட்ட மசோதா. அதை எல்லாரும் சேர்ந்து பெரிய கூக்குரலாக எழுப்பி நாடு முழுக்க போராடி அதுக்கு என்னென்னமோ அவங்க அதை எப்படியாவது பாஸ் பண்ணணுன்னு அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி பிரதமர் பார்த்தார ஒழிய விவசாயிகள் குரலை பார்க்கல. அவரால் பாஸ் பண்ண முடியாதுங்கிற நிலையில் தான் அதை பின்வாங்கினாங்க. தொடர்ச்சியாக அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? 2 மடங்காக உங்களுடைய நாங்கள் வருமானத்தை அதிகரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 2 மடங்காக அதிகரிக்கணும்னா விவசாயத்துறையோட இது வளர்ச்சி ஜிடிபியில் 14% இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன யதார்த்தம்னா வெறும் 1.2% தான் விவசாயத்துடைய ஷேர். அப்போ இது மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி 2 மடங்காக அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிற அப்போ ஓட்டு வாங்குறதுக்காக சொன்ன வாக்குறுதியாக தான் இருந்தது.
இன்றைக்கி நீங்கள் இவங்கள மட்டும் இல்லை, நீங்கள் 95லேருந்து 2015 வரைக்கும் NCRB தேசிய குற்றாவண மையத்தினுடைய டேட்டாவை பார்த்தீங்கன்னா 3,18,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த 20 ஆண்டுகளில். நீங்கள் இந்த கடந்த 2 வருஷத்துலேயே 2015-16 அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்ததுக்கு பிறகு கூடிக்கிட்டே இருக்குது. இதே இன்றைக்கி மத்திய பிரதேச மாநிலத்தில் போன ஆண்டு மட்டும் 1500 பேர் வந்து தற்கொலை, விவசாயிகள் வந்து தற்கொலை நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த 2 வருஷத்தில் என்ன மாதிரியான இன்இக்வாலிட்டி வந்து எக்கானமியில் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் வந்து கார்ப்பரேட்டுக்கு ஃபுல்லாக வந்து அங்கே வளங்களெல்லாம் அவங்களுக்கு போய் சேருது, இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஓட்டாண்டிகள் ஆக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டு பாலிசிஸில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க விவசாயிகள், அதுவும் அவங்க ஆள்ற மாநிலம் மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசில், இன்றைக்கி மத்திய பிரதேசில் 5 பேரில் 6 பேராக ஆயிடுச்சு. விவசாயிகள் மத்தியில் 8 பேருன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க வந்து வெங்காயத்துக்கு 8 ரூபா விலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. விலையை நிர்ணயம் பண்ணுறது சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் தான். இந்த சப்போர்ட்டிவ் ப்ரைஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்குறது தான் விவசாயிகள் போராட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து வங்கி கடன்களை தள்ளுபடி பண்ணுறது. இந்த வங்கி கடன்கள் நீங்களே சொன்ன மாதிரி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 1,16,000 திரு நாகராஜன் சொன்னார் வந்து ரைட்டாகவே பண்ண முடியாது. இது வந்து அருண்ஜேட்லி சொன்ன ஒரு அந்த இதில் சொன்னது, நாங்கள் யாருக்கும் ரிட்டர்ன் அப்படி பண்ணல. நான் வந்து வங்கியில் நான் வந்து வங்கியில் ஒர்க் பண்ணா ஒரு 20 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரிட்டர்ன் ஆஃப்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அதில் இடம் இருக்குது. அதனால் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிரச்சனையாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இது மாதிரி மலையாவோட கடன்களை இப்படி பண்ணியிருக்குன்னு பிரச்சனை வந்ததும் அதெல்லாம் இல்லை, நாங்கள் என்பிஏவை தனியாக வந்து வச்சுருக்கிறோம், அதை தனியாக கேட்டகரைசேஷன் தான் பண்ணியிருக்க மொழியாக அது மாதிரி ரிட்டர்ன் ஆஃப்லாம் பண்ணல அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. ரிட்டர்ன் ஆஃப் தான் நிறையா பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி அது மாதிரி அதை பண்ணி தான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, டிமானிட்டைசேஷன்லேயே நாங்கள் வந்து அதில் வர்ற முழுக்க பணத்தெல்லாம் விவசாயிகளுக்கு தான் கொடுக்க பண்ண அக்ரிகல்ச்சர் செஸ் போட்டிங்கல்ல, விவசாயிகள் செஸ்ன்னு விவசாயத்துக்குன்னு ஒரு செஸ்ஸை போட்டு ஒரு கூடுதல் வரியை போட்டு இன்றைக்கி வசூல் பண்ணி அந்த பணத்தெல்லாம் நாங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுக்க போகிறோன்னு வேளாண் துறைக்கு எங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எந்த விதத்தில் வந்திருக்கு? ஸோ முழுக்க முழுக்க பிஜேபி அரசாங்கத்தினுடைய விவசாய விரோத கொள்கைகள் தான், பொருளாதார கொள்கைகள் தான் இன்னைக்கு விவசாய தற்கொலைகளை அதிகரிச்சிருக்கு, போராட்டங்களுக்கு காரணமாக. அவருடைய கருத்து அவர் சொல்றாரு, எல்லாமே இது அரசியலாக தான் பார்க்குற முடிய விவசாயத்தினுடைய உண்மையான நிலைமை என்ன. இன்றைக்கு விவசாயத்துக்கு அடிப்படை கட்டமைப்பு என்ன இருக்கு, ஒரு மாற்று பயிர் பிரச்சனைகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு மானாவாரி பயிர் பிரச்சனைகள் எப்படி இருக்கு, இன்னைக்கு கூட்டுறவுல அவங்களுக்கு வேண்டிய வசதி கிடைக்குதா, இன்னைக்கு விவசாயத்துறையில் பார்க்குற ஊழியர்கள் எங்கேயாவது தெரியுமா? நம்ம சென்னையில் வாத்தியாரை தெரியும், போலீஸ்கார தெரியும், விவசாயத்துறைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்காங்க, களப்பணியாளர் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் இருக்கா? இன்னைக்கு 50,000 கோடி 70,000 கோடி தள்ளுபடிங்கிறத கண்டிப்பாக விவசாயத்துக்கு பண்ணிதான அவங்க கஷ்டப்படுறாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்ல. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும், மாநில அரசாங்கம் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி. ஆனா அதுல உள்ள கவனம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய விவசாயம் தான் இன்னைக்கு பிரதானங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு கட்டமைப்பு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த விவசாயத்தினுடைய திட்டங்களுக்கு எந்த மத்திய அரசு செய்யாத அதிகமான திட்டத்தை பட்ஜெட்ல 10 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்றைக்கு விவசாயத்துக்கு பல்வேறு சலுகைகள் பண்ணியிருக்கோம், இன்றைக்கு மானியங்கள்லாம் நேரடியாக கிடைக்கிறதுக்கு பண்ணியிருக்கோம், இன்றைக்கு நுண்ணீர் பாசனத்துக்கு உலகத்துக்கு எடுத்துக்காட்ட இன்றைக்கு மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்காங்க, இந்தியா முழுவதும் பண்ணியிருக்காங்க. நுண்ணீர் பாசனத்தை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி மாற்றத்தை என்ன பண்ணுவோம், தண்ணியை குறைச்சு செலவழிப்போம், அதான் கிராப் மோர், பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, கிராப் மோர் டிராப் ஆஃப் வாட்டர், ஒரு சொட்டு தண்ணியில எப்படி விவசாயத்தை அதிகப்படுத்த முடியும்? எல்லா பிரச்சனையும் விவசாயத்தை 2 மடங்கு ஆகும் சொன்ன வாக்குறுதி இன்றைக்கு 3 ஆண்டுகள் இன்றைக்கு இந்திய நதிகளை இணைப்பதற்கு இன்றைக்கு ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அமைச்சிருக்கோமா? இவர் மேலாண்மை அப்படிதான் சொன்னீங்க, ஆட்சிக்கு வரும்போது நதிகள் எல்லாம் இணைப்புன்னு தான் சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் பேசவே இல்லை, அதுக்கான முயற்சியே எடுக்கல. 10 லட்சம் கோடி விவசாயிகளுக்கு எதுல சொல்றீங்க? பட்ஜெட் மொத்த 30 லட்சம் கோடி தான் சொல்றீங்க, தமிழ்நாடு பட்ஜெட் சொல்றீங்க. திருமணி புதிய முறையில் பிரத்யேகமாக அந்த செய்தி மிகுந்த வேதனையோடும் வருத்தத்தோடும் கடந்த வாரம் ஒளிபரப்பாகியது. டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக நாகை மாவட்டத்தில், நாகை, திருவாரூர், தஞ்சையில் விவசாய குறிப்பாக நெல் உற்பத்தி எத்தனை விழுக்காடு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத குறித்து பார்க்கின்ற பொழுது 90 விழுக்காடு, கடந்த ஆண்டை விட 90 விழுக்காடு நெல் உற்பத்தி சரிவை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரத்தோடு அந்த செய்தி ஒளிபரப்பாகியது.
இப்போ மிகப்பெரிய வீழ்ச்சி விவசாயத்தில் இருக்கிறத மாநிலங்களோட சேர்த்து பட்டியல் கொடுத்தோம். எந்தெந்த மாநிலங்களில் மேபி அந்த வார்த்தை வச்சனால சொல்லணும்னு சொன்னா வீழ்ச்சி அடைந்த மாநிலங்களை நான் சொன்னா திருப்பி அது ஒரு அரசியலாக பார்க்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். வெஸ்ட் பெங்கால் வீழ்ச்சி, கேரளா வீழ்ச்சி, தமிழ்நாடு வீழ்ச்சி, கர்நாடகத்தை பத்தி அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியான மாநிலங்களில் வீழ்ச்சி, மத்திய பிரதேசம் வளர்ச்சி என்று அதில் காட்டப்பட்டிருந்தது, ராஜஸ்தான் வளர்ச்சி என்று காட்டப்பட்டிருந்தது, குஜராத் வளர்ச்சி என்று காட்டப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய பிரதேசத்தில் தான் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் விவசாயிகள் கேள்விக்குள்ளாக்கினார்கள். விலை குறைகிறது. இப்ப என்னோட கேள்வி, இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இதற்கான அடிப்படை முடிச்சு, அடிப்படையிலான பிரச்சனை, பிரதான அந்த முடிச்சு எங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் முதல்ல வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். 46 பில்லியன் டன் ஆரம்பத்தில் சுதந்திரம் வாங்குறப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இன்னைக்கு 270 பில்லியன் டன் உற்பத்தி பண்ணுறோம். அன்னைக்கு வந்து பஞ்சம், மக்கள் தொகை முடிச்சிடறேன். அன்னைக்கு பசி பஞ்சம்னு வெளிநாடுகளில் கையேந்தி அவங்க கடல்ல கொட்டக்கூடிய கோதுமைகளை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு உணவு உற்பத்தியில தன்னிறைவாயிருக்கும். சுதந்திரம் பெற்றப்ப இருந்ததை விட இன்னைக்கு 20% இடங்கள்ல தான் பயிர் சாகுபடியே நடக்குது. நீங்க உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அப்படிங்கிறது பெருமாள்மணியினுடைய இரவு உணவு ஒருவேளை முடிக்கப்பட்டிருக்கலாம், என்னோட இரவு உணவு முடிக்கப்பட்டிருக்கலாம், அவரோட இரவு உணவு முடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இதே இதுல என்சிஆர்பியினுடைய அறிக்கை, தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை, ஒரு நாளொன்றுக்கு எத்தனை லட்சம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள், எத்தனை லட்சம் குழந்தைகள் பசியால் மரணிக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்ல. இது இங்க பாருங்க, இந்த விவசாயத்தை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் முடிச்சிடறேன், என்னன்னு சொல்றேன் பாருங்க. உணவு உற்பத்தியில இந்தியா இன்றைக்கு வெளிநாடு எதிர்த்து இருந்தாவது நம்ம கையேந்திரமா? எஸ். எந்த நாட்டுக்கிட்ட இருந்து சொன்னாரு? இப்போ பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி பண்ணி, இதுதான் உங்களோட பிரச்சனை. நாம் எங்கிட்ட உற்பத்தி பத்தாது, எங்களுக்கு உணவு பொருள் இல்ல, நீங்க உணவை கொடுங்கன்னு நம்ம கேட்ட காலம் ஒண்ணு இருந்தது, சி சுப்பிரமணியம் காலத்துக்கு முந்தி. ஆனா இன்னைக்கு நாம மானிய விலையில இறக்குமதி பண்றதையும், அன்றைக்கு எங்களுக்கு பசி இருக்கு, பஞ்சம் இருக்கு, எங்க கிட்ட பொருளாதாரம் இல்ல, எனக்கு குடுன்னு சொல்லி கேட்டதையும் வேறுபடுத்தணும். இந்த முதல்ல வந்து நீங்க ஒன்ன நிறுத்திடுங்க. விவசாயிகள் வந்து புனிதர்கள் ஒண்ணும் கிடையாது, அவங்க ஹோலிகவ் கிடையாது. ஏன் சொல்றேன்? இந்திய பொருளாதாரத்தோட ஹோலிகவா இருந்தா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஐயா நீங்க அந்த இடத்துக்கு எல்லாம் போகல. அதுதானே வழக்கமான சொலவடைய தான் சொல்றேன். நீங்க வந்து திரும்ப நான் திரும்பவும் சொல்றேன், இந்திய பொருளாதாரத்தோட இயங்கியல்ல ஒரு கார் ஓட்டுறவனுக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு, ஒரு கார் தயாரிக்கிறவனுக்கு, ஒரு வாத்தியாருக்கு, ஒரு கேமராமேனுக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு தான் விவசாயிக்கும் இருக்கு. இல்ல சமூக வலைதளங்கள் ஒரு சின்ன வாதம் தான். நீங்க சொன்ன வாதத்துக்குள்ளே வர 47ல 46 மில்லியன் டன்னாக இருந்த உணவு உற்பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அன்றைக்கு இங்க இருந்து ஆட்டோக்களுடைய எண்ணிக்கை என்ன? அன்னைக்கு இங்க ராக்கெட் இல்லாம இருந்திருக்கலாம், ஆட்டோ இல்லாம இருந்திருக்கலாம், BMW, ஆடி கார் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு சோறு இருந்துச்சு, சோறு வேணும், எல்லாருக்கும் இருந்துச்சு. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துல வியாழக்கிழமை தான் அரிசி சோறு போடுவாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பால் குடிச்சோமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முட்டை சாப்பிட்டோமா? BMW இல்லாம இருக்க இல்ல, அதெல்லாம் இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது. ஒரு நாடு அதை நோக்கி தான் வளரணும். எல்லாரும் விவசாயம் பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாரும் விவசாயம் பார்க்கிறவர்களே மூன்றாம் தலைமுறை நாடாவே இந்தியா இருக்கணுமா? விவசாயம் பார்க்கிறவர்களே பார்க்க முடியாத நிலை போயிட்டு இருக்குல்ல. நான் தான் அந்த இடத்துக்கு தான் வரேன். ஏன் வரேன்? நீங்க ஒரு பொருளாதாரத்தை முழுமையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. விவசாயி என்ன பண்ணாலும் சரி, அவன் எந்த போராட்டம் அப்படி இல்ல. இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் a gambling against உணவு தானிய உற்பத்தி. அந்த கேம்பிளிங் பண்றது என்ன சொல்றீங்க? டெல்டா மாவட்டத்துல அரிசி உற்பத்தி குறையுது, மழையோட அளவு எவ்வளவு குறைஞ்சது? அந்த கேம்பிளிங் பண்றது விவசாயியா? அந்த கேம்பிளிங்ல நான் முடிக்கிறேன். அந்த கேம்பிளிங் அக்ரிகல்ச்சர் இஸ் a gambling against monsoon. சர்தார் வல்லபாய் பட்டேல் போய் யூஎன்ல பேசினாரு, our culture is the days are gone. அந்த கேம்பிளிங் பண்றது விவசாயியா? நான் என்ன சொல்றேன், இதுல அரசாங்கத்துக்கு பங்களிப்பு இருக்கு, விவசாயிகளுக்கு பங்களிப்பு இருக்கு. இந்திய பொருளாதார கொள்கைகளை நோக்கி நீங்க சொன்ன தரவுகளின் புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் நான் பேசுறேன். 5 மடங்கு அதிகமா இருக்கிறது உணவு தானிய உற்பத்தி. நம்ம வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி எதிர்பார்க்கல. நீங்க 5 மடங்கு அதிகமா இருக்குது. ஆனா நீங்க இல்லங்கறீங்க. இல்லங்கறீங்க. நீங்க ஏத்துக்கறீங்களா இல்லையா அத சொல்லுங்க. நான் அக்செப்ட் பண்றேன்னு வைங்க. டேட்டாவை தான் நான் சொல்றேன். நான் அக்செப்ட் பண்றேன்னு வெச்சுங்க. அத வார்த்தை முழுமையா வரும். ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான் தற்கொலையில இருக்கு. ஆனா பசியிலும் பஞ்சத்திலும் நம்ம சாவலல. ஒரு பெரிய பசி, ஒரு பெரிய பஞ்சம் அதுதான். அப்போ ஏன் இருங்க நான் வரேன். விவசாயிகள் சாகிறார்கள், நாங்க சாகல. இல்ல அப்படி பார்க்காதீங்க. இந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இதான் விவாதத்துக்கு முக்கியமான புள்ளி. நான் என்ன சொல்றேன்,
பொதுவா ஒரு பார்வை இருக்கு, விவசாயி சோறு போடுறான். அப்படி கிடையாது, அரசாங்கம் தான் சோறு போடுது. எப்படி நான் சொல்றேன், விவசாயி உற்பத்தி பண்ணாம விவசாயி உற்பத்தி இருங்க, விவசாயி உற்பத்தி நான் தான் முதல்ல எங்க அதாங்க நான் சொல்றேங்க, விவசாயி உற்பத்தி பண்றான். அந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், எதை எப்படி பகிர்ந்தளிப்பது, இதையெல்லாம் அரசாங்கம். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழ்நாட்டுல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சிறப்பா இருக்கு. அது நிப்பாட்ட போறாங்க. இருங்க, அது ஏங்க, அது நிர்வாகம் சார்ந்த சவால்கள் வந்துகிட்டு தாங்க இருக்கும். நீங்க ஒரு உலகமயமாக்கல் பொருளாதாரத்துல இதெல்லாம் கண்டு பயப்பட முடியாதுங்க. அடுத்து என்னன்னு யோசிக்கணுங்க. சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும் மணி. ஒரு விஷனோட ஒரு விஷயத்தை பேசணும். நான் என்ன சொல்றேன், எங்க அப்பா விவசாயிங்க, சரிங்களா? ஆனா நான் விவசாயத்தை பத்தி போகும்போது விஷனோட தான் பேசுவேன். நான் எங்க அப்பாவோட தனிப்பட்ட கஷ்டத்தை கொண்டு வந்து பேசுறது விஷயம் கிடையாது. கையில் இருக்கக்கூடிய இங்க பாருங்க, விவசாயிகள் சில மாவட்டங்களில், சில மாநிலங்களில், மகாராஷ்டிரால, விதர்பால, மராத்வாடா ரீஜியன்ல, கர்நாடகாவில் அவங்க இறந்த போது அன்றைக்கு அந்த மாநில அரசுகள் எடுத்த பாலிசி டிசிஷன்ல அவங்க யார உள்ள அனுமதிச்சாங்க எப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒரே ஒன்றோடு ஒன்றை இணைக்கணும். ஒட்டுமொத்தமா விவசாயி இறந்துட்டு இருக்கா, விவசாயி செத்து அப்படிலாம் இல்ல. தமிழ்நாடு அரசு எப்படி விவசாயிகளை காப்பாத்துச்சு? அன்றைக்கு மகாராஷ்டிரால அவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல எப்படி பெருங்கொண்ட தலைவர்கள் இருந்து விவசாயிகளை காப்பாத்துனாங்க? அப்போ லீடர்ஸ்க்கு விஷன் வேணும். இருங்க, நான் முடிக்கிறேன். வந்துட்டீங்களா? இருங்க, நான் முடிக்கிறேன். லீடர்ஸ்க்கு விஷன் இல்லையா, ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் முடிக்கிறேன். அந்த இடத்துக்கு வரேங்க, விடுங்க. என்ன பிரச்சனைனா, நீங்க முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு விவசாய நாடாவே வச்சிருக்க முடியாது. அப்படிலாம் வச்சிருக்க முடியாது. ஒரு பொருள் இல்லாத நாடா வச்சிருக்க முடியாது. நான் சொல்ல முடிச்சிடுறேங்க. முழுக்க முழுக்க விவசாய நாடா வைக்க முடியாது. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார்ங்கும் போது நாம ஒன்றில இருந்து ஒன்றுக்கு நகரணும். அப்போ விவசாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் இந்தியா மாதிரி ஒரு ஏழ்மை நாடு, ஏழை நாடா இருந்துச்சு. இன்றைக்கு அது வளரும் நாடாக மாறி இருக்கிறது இல்லையா? அப்படி மாறுகிற பொழுது எந்த துறையினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை தொலைநோக்கோடு பார்க்க வேண்டும். அப்படி நீங்க நான் ஒரு பிரேக் ஆன டைம் நீங்க வளரும் நாடுங்கற நிறைய டிபேட் இருக்கு. 4 குவார்ட்டரா வந்து அது ஒரு வருஷம் டிமாண்டேஷன் பின்னாடி மட்டும் தான் வந்து 4 குவார்ட்டரா இந்த ஜனவரில இருந்து மார்ச்ல வந்து நீங்க ஆஃப்டர் டிமாண்டேஷன் உள்ள பிரச்சனை வந்து கொள்ளியா பொருளாதார மந்த நிலையில என்ற டேட்டா இருக்குது. அதையும் நீங்க பாருங்க, இன்ஃப்ளேஷன் பாருங்க என்ன வளர்ந்திருக்கு. ஒட்டுமொத்த உலக பொருளா சைனா இந்த விகிதத்தை வளருது. ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு இந்தியா 6.1ல போகுது. ரெண்டு விஷயம். இந்தியா 8.5ல போனப்ப சைனா 9.6ல போயிட்டு இருக்கு. சைனா நீங்க சொன்ன உலக பொருளாதாரத்தை பார்க்க முழுமையா தான் பார்க்கணும். இந்தியா 4 குவார்ட்டர்ல விழுந்துருச்சு, ஒரு பாசானம் போயிருச்சு, விவசாயி இந்தியா முழுக்க செத்துட்டு இருக்கான் பாஸ். அதெல்லாம் இல்ல. ஏங்க இந்தியால எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நீங்க மத்திய அமைச்சரை நான் பார்க்க மாட்டேன், என்ன பிரதமர் தான் வந்து பார்க்கணும். நான் யூனியனை பார்க்கணும். நீங்க புகழ்ந்து பார்க்கணும். இது என்ன சொல்ல புகழ் சொல்ல விவசாயிகள் கோலிக்கவும் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கூட கோலிக்கவும் இல்லதான். அவங்க பார்த்து தான் ஆகணும்னா ஆகணும். அதை சொல்லித்தான் அதை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், அதை சொல்லித்தான் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். நான் சொல்றேன், திரைப்பட நட்சத்திரங்களை பாக்குறது அதெல்லாம் திரைப்பட நடிகரை பார்த்தாலும் ஆட்சியா 50 வருஷம் தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகரோட தான் நீங்க கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டு உங்களுடைய கருத்து நிச்சயமா ஒரு பிரேக் அப்புறம் கேட்டுவாங்களா? திரு ரவிக்குமார், இந்த கதிராமங்கலத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அவ்வளவு செய்திகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கதிராமங்கலம் ஏதோ ஒரு தனி தீவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான காரணிகளும் என்ன? அது நெடுவாசல் போன்ற ஒரு பிரச்சனை தான். நெடுவாசல் போராட்டம் போன போது வந்து ஊடக கவனம் இருந்தது. அங்கே இளைஞர்கள் போய் போராடினாங்க, அரசியல் கட்சிகளும் அதுக்கு போனாங்க. அந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய கவனத்தை பெற்றது. இப்போ கதிராமங்கலத்தில் வந்து பார்க்கும்போது அது மாதிரி எந்த கவனத்தையும் பெறல. முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே
அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கு. கதிராமங்கலம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல ஊர்கள் வந்து பாதிக்கப்பட போகுது. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பாகூருங்கிற இடத்துலேருந்து கன்னியாகுமரி அங்கே வரைக்கும் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. 25,000 சதுர கிலோமீட்டரில் வந்து இது ஆயில் நேச்சுரல் கேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சீயில் வந்து ஆஃப் ஷோரில் வந்து 23,000 சதுர கிலோமீட்டரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 27 ஆயில் வெல்லுக்கும் 17 கேஸ் வெல்லுக்கும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ டெஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ கதிராமங்கலத்தில் ஏற்கனவே டெஸ்ட் பண்ண அதுதான் அதில் வந்து இப்போ அதை இப்போ டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணி அந்த இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து லீஸ் விட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடக்குது. இப்போ வந்து அங்கே போனதுக்கப்புறம் அந்த நெடுவாசலுக்கு போராட்டத்துக்கு பிறகு வந்து ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. அங்கே வந்து இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு அவங்க போராடுறாங்க. அந்த மக்கள் வந்து தமிழக அரசு அவங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையில் அவங்களுடைய தரப்பு என்ன, அவங்களுடைய வேண்டுகோள் என்னங்கிற மாதிரி பேசி அதில் ஒரு சுமூகமான ஒரு முடிவை காணலாம். ஆனால் அதுக்கு பதில் வந்து கடுமையான காவல்துறை அடக்குமுறை வந்து அங்கே ஏவப்பட்டிருக்கு. இரவில் மக்கள் வந்து இப்போ தூங்க கூட முடியல. இங்கே இருந்த ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் பிடிச்சி கண்டமேனிக்கு அரெஸ்ட் பண்ணுறது, ஹராஸ்மெண்ட்டு இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. இது அடுத்தடுத்து நீங்கள் வந்து இது மாதிரியான இந்த இடத்துல மட்டும் வந்து பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் மற்ற 27 ஆயில் வெல்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, 17 கேஸ் வெல்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் வந்து லீஸ் விட்டுகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் வந்து 13 வெல்ல வந்து ஆஃப் ஸ்டோரில் அவங்களுக்கு லீஸுக்கு ரிலையன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 1, 2 வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆஃப் ஸ்டோருங்கிறதுனால மக்களுக்கு தெரியல. இது எல்லாமே வந்து இது கொடுக்கப்பட்டாச்சு. இங்கே வந்து விவசாயம் இனிமேல் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியெல்லாம் இவங்க அமைக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து 4 மாநிலம் அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு, ஏன்னா கர்நாடகாவில் அவங்களுக்கு எப்படியா ஆட்சியை பிடிக்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சோம்னா கர்நாடகாவில் இதுவாகும். எனவே இப்படியே போட்டு இங்கே விவசாயம் பண்ணிங்கன்னா தானே உங்களுக்கு விவசாயத்துக்கே இடம் இல்லாமல் அழிச்சிடுறது. இதுதான் முன்ன காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் பண்ணாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து மெதுவாக ஸ்லோவாக போன பேச வந்து இவங்க 2 மடங்கு வேகத்தில் வந்து இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சில விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் சில விளக்கங்களை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நெடுவாசலினுடைய தன்மையும் கதிராமங்கலத்தினுடைய தன்மையும் அடிப்படையிலேயே வேறானது. என்னன்னா நெடுவாசலில் அண்ணன் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பரிசோதனை எல்லாம் முடிச்சு அதை வந்து மூடி வச்சிருக்காங்க. கதிராமங்கலம் வந்து அது வந்து ஒரு ட்ரில்டு வெல், அது இயங்கி கொண்டிருந்தது. கதிராமங்கலத்தில் இயங்கி கொண்டிருந்தது. அது வந்து சிக் வெல். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒர்க் ஓவர் ரிக்னு ஒன்றை கொண்டு வந்து இந்த சிக் அந்த ஏதோ ஒரு காரணத்தினால் பழுதுபட்டு விட்டு அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி ஒருவேளை சரி பண்ண முடியலை அப்படின்னா சக்கர் ராட் பம்ப் அப்படின்னு ஒன்றை யூஸ் பண்ணி அடுத்து கொஞ்ச நாள் அதை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ நாம இது போன்ற விஷயங்களை நம்ம பேசும்போது என்ன பண்ணியிருந்தோம்னா நெடுவாசல் எப்படி வேறுபட்டதுன்னு நான் சொல்றேன்னா அது அண்ணன் சொன்ன மாதிரி அதை மூடி வச்சிருக்காங்க. அதாவது அதில் ஆயில் இருக்கான்னு பார்த்துட்டு, ஆயில் அண்ட் கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ONGC என்ன பண்ணுதுன்னா இங்கே மட்டும் எடுக்கல, மத்திய காவிரி படுகையில் 1950களில் இருந்தே ஆராய்ச்சி பண்ணி 1985 இருந்து நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 180 கிணறுகள் இருக்கு. நீங்க அது போக வந்து குரூப் கேதரிங் பாயிண்ட்ங்கிறதே வந்து கமலாபுரத்தில் இருக்கு, அடையக்கமங்கலத்தில் இருக்கு, மிகப்பெரிய CPCL-ஓட ரிஃபைனரி வந்து நரிமணத்தில் இருக்கு. நீங்க வந்து ஒரு 10 அடிக்கு கீழே வந்து ஒரு 6 to 8 இன்ச்சில் ஒரு பெரிய குழாய் போகுது. அது வந்து 600 கிலோமீட்டருக்கு மேல குறுக்கு நெடுக்குவா மத்திய காவிரி டெல்டால போகுது. இதுதான் முதல் கிணறு அல்லது அந்த 27 கிணறு தான் கிடையாது. நெடுவாசல் அடையக்கமங்கலத்தை நீங்க சொன்னதுனால முடிச்சிடறேன். இதுல ONGC என்ன பண்றாங்கன்னா சில கிணறுகளை என்ன இருக்கான்னு பார்த்துட்டு இதை எடுத்தா நமக்கு வந்து கமர்ஷியலா வையபிள் இல்லை அப்படிங்கிறத மூடி வைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இந்தியா கவர்மெண்ட் வந்தோன்னு என்ன பண்ணுதுன்னா இப்படி இந்தியா முழுக்க அவங்க எடுத்து பார்த்ததுல இப்ப அவங்க நாம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிருந்த ஒரு 72 இது போன்ற வெல்களை வந்து பிரைவேட்டைஸ் பண்றாங்க. பிரைவேட் கிட்ட நம்ம கொடுக்கலாம். அப்ப அதுல சில விஷயங்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்லாம் தேவையில்ல, ஒரு 20% டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருந்தா போதும், மத்ததை அவங்க ஃபண்ட் பண்ணி அவங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த அடிப்படையில தான் நெடுவாசல் வழங்கப்பட்டது, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. கதிராமங்கலம்ங்கிறது ஒரு சிக்வெல், ஏற்கனவே அங்க ஆயில் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ்ல ஒரு விஷயம் இருக்கு. ஆயில் முழுக்க நரிமணத்துக்கு போகுது, கேஸ் வந்து கெயிலோட பைப்லைன், அது வந்து சென்னையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகுது. அந்த கெயிலோட பைப்லைன்ல இவங்க இணைக்கிறாங்க. இந்த ஆயில் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இங்க மட்டும் இல்ல, நீங்க அஸ்ஸாம்ல போனீங்கன்னா ஆயில் எடுத்துட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய டீ கார்டன்ல பாத்தீங்கன்னா ஆயில் எடுப்பாங்க.
இங்கேயுமே ஆயில் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துல விவசாயம் நடக்குது. 2008 ஒரு நீருங்க 2008 நீங்க சொல்லுங்க நேரம் தான். நீங்க நரிமணத்தையும் அடியக்காமங்கலத்தையும் சொன்னதுனால இதே அரங்கில் இது குறித்த வாதத்தின் பொழுது ஒத்துக்கொள்ள அனைத்து ஆளுமைகளும் சேர்ந்தே வைத்த வாதம் நரிமணத்தையும் அடியக்காமங்கலத்தையும் சுற்றி அங்கு ஆய்வு நடத்தப்பட்டதா என்று அறிவியல் சார்ந்த சில அறிஞர்களும் வந்திருந்த பொழுது வைக்கப்பட்ட வாதம் அங்கே நரிமணம் அடியக்காமங்கலத்தை சுற்றிலும் முற்றிலும் இன்றைக்கு இந்த லீக்கேஜ் இருந்திருக்குது, அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே விவசாயம் நடைபெறவில்லை அப்படிங்கிற வாதத்தை வைத்து அதை சம்பந்தப்பட்டவர்களும் ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவதுங்க இருங்க மத்திய நீங்க சொல்லுகிற வேகத்துல சொன்னதுல ஸ்மால் ஃபீல்ட் பாலிசின்னு இவங்க வந்து ஒரு பாலிசியே என்டிஏ கவர்மெண்ட் எடுத்திருக்கு. அதுல என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க? நரிமணத்தில் பாக்கு வியாபாரம் பண்ணவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது எந்த எக்ஸ்பெக்டேஷன் தேவையில்ல. ஓஎன்ஜிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கவர்மெண்ட் இதை பயன்படுத்தி நீங்கள் லாபத்தையும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். முன்னே இருந்த ரேஷியோவும் கிடையாது, அவங்களுக்கு சேர்த்து ரேஷியோ, இது எல்லாத்தையும் கொடுத்து முழுக்க தனியாருக்கு வந்து தார வைக்கிறது. அவங்களுக்கு முழுக்க அவங்களுக்கு லாபம். கிட்டத்தட்ட அங்கே வந்து ஓஎன்ஜி நரிமணத்துலேயும் இது நெடுவாசல்லையும் காரைக்காலில் மட்டும் அவங்களுடைய டோட்டல் அதனுடைய கேஸும் ஆயிலும் எடுத்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேலே ஆகுது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிறது எவ்வளோ தெரியுங்களா? மாநில அரசுக்கு ஒரு 100 கோடி கூட கிடையாது ராயல்ட்டி. உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க தனபால். இந்த கதிராமங்கலம் உள்ளிட்ட கருத்துக்களில் சிலர் கருத்துக்களை பதிவு. பெருமாள் மணி சொன்ன கருத்துக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லியே ஆகணும் இல்லைங்கய்யா. பெருமாள் மணி சொன்னாரு, முட்டை உற்பத்தி பண்ணி கொடுத்தாச்சு, பால் உற்பத்தி பண்ணி கொடுத்தாச்சு, காய்கறி உற்பத்தி பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வளர்ந்தாச்சு, இதெல்லாம் நாடு வளரணும்னு சொன்னாரு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, எல்லாம் வளருது, ஆனா வளர வச்சவன் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கானே, அவனை பத்தி சிந்தனை பண்ணுங்கன்னு தான் நாங்க பேசுறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வளரணும்னா உங்களை சாவடிச்சுட்டு உங்க மேல நின்று தான் நாங்க வளர முடியுங்கிற கருத்தை இங்க வைக்கிறாரு. அதனால என்னோட வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் இந்த ரீஃபைனரியில் இந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த பகுதிகளில் திருப்பி ரீஃபைனரி உள்ளே கொண்டு போகக்கூடிய இன்ஃப்ளூயன்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய எஃப்ளூயன்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய கடல் நீரை விட மிக கடுமையான உப்பு நீர் பூமிக்கு உள்ளே செலுத்தப்படுகிறது திருப்பி. ஆனால் ஒரு இடத்துல இருந்து பெட்ரோல் எடுத்து போகும்போது அந்த நீரும் அது கூடவே வரும், கேஸும் கூட வரும். இது மூணையும் ஒன்றா கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணி பிரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த கழிவு நீர்னு சொல்லக்கூடிய கொடுமையான விஷத்தன்மை உள்ள நீரை 2 இடத்துல பண்ணுறாங்க. ஒன்று கமலாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துலையும் நரிமணத்தில் ஒரு இடத்துலையும் பண்ணுறாங்க. அது அந்த தடிமனுடைய அந்த காங்கிரீட்டு குழாயோட தடிமன் மட்டும் 3 மீட்டர் அகலத்துக்கு உள்ள கடிமண் குழாய்கள் காங்கிரீட்டு குழாய்கள் அமைக்கப்பட்டு பூமிக்கு உள்ளே 1000 அடிக்கு கீழே செலுத்தப்படுகிறது. ஆனால் இயற்கையினுடைய தத்துவம் பூமிக்கு உள்ளே எதை செலுத்தினாலும் அது மறுபடியும் மேலே தான் வருங்கிற வகையில் உள்ளே செலுத்தக்கூடிய கொடுமையான அந்த எஃப்ளூயன்ட் வாட்டர் மேலே வரும். வந்த பிறகு அந்த பகுதி பாதிக்க ஆரம்பிக்குங்கிறது தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அங்கே எரியக்கூடிய கேஸ்னால மழையினுடைய அளவு குறையுதுங்கிறதும் இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படாமல் இருக்கு. ஆனால் இதுக்கு உண்மை மழைப்பொழிவு அதிகமாக பொழித நாகப்பட்டினம் மாவட்டத்தில், குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதிகளில் இன்னைக்கு மழையினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியினுடைய விவசாய பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. கதிராமங்கலத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்தி வருகிறது. ஆனால் செய்தியாளர்கள் அங்கே செல்கின்ற பொழுது அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஓஎன்ஜிசிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், மற்றபடி எந்த கெடுபிடியும் செய்யவில்லை அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுகிறது. உண்மைதான். ஒரு நிறுவனத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தா மற்றவங்க உள்ள போக கூடாதுன்னு தானே அர்த்தம். இதான உண்மை. அதான உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே அவங்க. இது ஒரு நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது ஒரு தனி நாடு மாதிரியும் அந்த நாடை பாதுகாப்பதற்கு எப்படி ஒரு வெளிநாட்டினுடைய தூதரகத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இன்னைக்கு காவல்துறை ஒரு சக்கர வியூகம் வகுத்து நிற்குது.
உள்ள யாருமே செல்ல முடியல, விவசாயிகள் போய் பார்க்க முடியல, நடக்கிற பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியல. நீங்க தான் அப்படி ஒண்ணு எடுக்கலன்னு சொல்லுங்க, விவசாயிகளை கூப்பிட்டு பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க என்ன இந்த நாட்டுக்கு எதிரானவர்களா? இல்ல இந்த நாடு வளரக்கூடாதுன்னு சொல்றோம். நன்றி பெட்ரோலிய பொருட்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்றோமா? நான் நிறைவு கருத்து பெற மற்றவருடைய நன்றி தனபாலன், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, நிச்சயமாக விவசாயத்துறையை தான் இன்றைக்கு பிரதம மந்திரி பிரதானமாக பிரைமரி செக்டர்னு விவசாயத்துக்கு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 33 லட்சம் விவசாயிகளுக்கு கரும்பு கடனை இன்றைக்கு நிலுவைகளுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுடைய பங்கெல்லாம் கொடுத்துருக்கு. இன்றைக்கு பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸை பொறுத்தவரை இந்திய வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதில் இருக்க சப்ளிமெண்ட் எல்லாத்தையுமே தூக்கி 1 ஏக்கர் பாதிக்கப்பட்ட கூட இன்சூரன்ஸ் பண்ணாலும் முறைப்படி செய்யுங்க. இன்றைக்கு 150 நாள் வேலை திட்டத்தில் கூட எல்லா சப்ளிமெண்ட் அதாவது பாதிக்கப்பட்ட மாநிலம் என்று கொடுத்துருக்கலாம். அதுலேயும் சப்ளிமெண்ட் தூக்கியாச்சு. இடத்துல நீ வேலை பார்க்கறதுக்கு, வீடை நீ கட்டிக்கிறதுக்கு, எல்லா வேலைக்குமே 13,000 கோடி தமிழக அரசு ஒதுக்கி ஓராண்டுக்குள்ள பணத்தை கொடுத்திருக்கு. இன்றைக்கு அவர் சொன்னாரு, சாமிநாதனுடைய அறிவுரைப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் 40 இளைஞர்கள், ஒரு பகுதிக்கு 40 இளைஞர்கள், இளம் பெண்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு விவசாயத்தில் யூத்தை எப்படி இன்வால்வ் பண்ணுவதற்கு தனி பயிற்சி கொடுத்து இந்தியா முழுவதும் தமிழகத்திலையும் எம்எஸ்எம்இ பரிந்துரை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு நுண்ணுயிர் இதை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த குடிமராமத்துக்கு கூட நபார்ட்ல வருடத்துக்கு 500 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு எல்லா வகையிலுமே விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், தொழிலாக மாற வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பனை பத்தி நம்ம பேசுறோம். ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். இந்த பெருமாள் அவர்கள் சொன்னதை போல ஒரு 50 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிற தொழில் இன்றைக்கு பல பேர் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதை எப்படியாவது வளராமல் தடுக்க வேண்டும். இந்த இந்திய முன்னேற்றம் இந்த பிஜேபி ஆட்சியில் இன்னும் மேலே வந்துவிட்டது என்ற ஒரு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூட என்ற திட்டமிட்ட காரணத்தினால் பல பிரச்சனை கூடங்குளத்தில் சொன்னோம். இன்னைக்கு 5வது 6வது சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மக்கள் தெரிஞ்சுக்கணும், இதே ஹைட்ரோ கார்பன் அது புதுசா ஒரு கெமிக்கல் நேம் மாதிரி தான். ஆனா அது பெட்ரோல், ஆயில், அந்த ஆயில் கேஸ் எடுக்கிறதா. ஆந்திராவில் இருக்க ஒன்ன சொல்லிக்கிறேன், ஆந்திரா இருக்க சந்திரபாபு நாயுடு ONGC நிறுவனத்தை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா பணமும் நான் தர்றேன், என்னுடைய மாநிலத்தில் உன்னுடைய ஆராய்ச்சி எடுக்கிறதா இங்க பண்ணு, ஏன் மாநிலம் வளரணும் சொல்லி சந்திரபாபு நாயுடு திட்டம் போட்டு அவர்ல ONGCயோட செப்பரேட் அக்ரிமெண்ட் ஏன் மாநிலத்தை நீ எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு ராஜமுந்திரி பகுதியில் செழிப்பான மழையை பத்தி சொல்றாரு. பொய்யான தகவல். தமிழ்நாடு பூரா மழை இல்ல, இன்னைக்கு ஆந்திரால மழை இல்ல, கேரளால மழை இல்ல. ஆனா அசாம்ல அதிகமான பெட்ரோல் கிணறு இருக்கக்கூடிய அசாம்ல தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன பிரயோஜனம்? மற்றவருடைய கருத்து 16,000 கோடி கொடுத்திருக்காங்க. மணி ஒற்றை வரல உங்களுடைய நிறைவு திருக்குறள் மாதிரி நாம ஒரு ஹைட்ராலிக் சிவிலைசேஷன், நாமளும் இஸ்ரேலும் உலகத்திலே ஹைட்ராலிக் சிவிலைசேஷன் என்னன்னா ப்ரொடெக்ட் பண்றதும் ப்ரொடியூஸ் பண்றது, இந்த ரெண்டுக்குமே வாட்டரை மெஷர் பண்ணி கொடுக்கறதுல அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதனால நீர் மேலாண்மையில நாம் அடுத்த கட்ட கவனத்தை நாம் செலுத்துவதன் மூலமும் விவசாயத்திற்கான பங்களிப்பை பற்றி பேசுகிற பொழுது உணர்ச்சி வயப்படாமல் ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்குள் விவசாயத்தினுடைய இடம் என்னவோ அதை தீர்மானிக்க வேண்டும். இன்னொன்று, கிரீன் ரெவல்யூஷனா இருந்தாலும் ஒயிட் ரெவல்யூஷனா இருந்தாலும் எந்திர பயன்பாடு விவசாயத்துல வந்தாலும் எல்லாத்தையுமே பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ் எதிர்க்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஆரோக்கியமான இது கிடையாது. எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டாம். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. இந்த அரசாங்கம் எடுக்கிற கொள்கைகள், அவங்க சொல்கிற வாக்குறுதிகளுக்கும் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் நேர் எதிராக இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க கொடுத்த வாக்குறுதிங்கிறது வேற, அவங்க எடுக்கிற நடவடிக்கைங்கிறது முழுக்க விவசாயத்தை காலி பண்ணுறாரு. வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சியாக இருக்குன்னா, இன்றைக்கி அதானி அம்பானி போன்றவர்களுக்கான வளர்ச்சியாக இருக்க ஒழிய சாதாரண இங்க கலந்து கொண்ட தனபால் போன்றவர்கள் யாருக்காக குரல் கொடுக்கிறாங்களோ, 2014 மே மாசத்துக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு வந்தாங்களா? தனியார் இல்லாம ஒரு கம்யூனிஸ்ட் ஒழிக்கப்பட்ட இந்த இந்தியாவில் நீங்க சொல்றத கொஞ்சம் நீங்க மேடையில பேசுறது இல்லைங்க. அதானி அம்பானிக்கா இந்த 3 வருஷத்துல அவங்களுடைய கேபிட்டல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீங்க அதை சொல்லுங்க. முன்ன எப்படி இருந்தது? சென்னையில் இருக்கிற ஒரு 50 நிறுவனத்துல கிளைகளை நீங்க எடுத்து பாருங்க. 4 கிளை வச்சிருக்க, நீங்க 40 பிரான்ச் வச்சிருக்காங்க. நீங்க தனியார் பூரா இந்தியா விட்டு விரட்டிடுவோமா? நீங்க ஒரு ஆளுக்கு இல்ல, அப்படி ஒரு ஆளு நீங்க ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். தனியார் நிறுவனங்கள் எப்பொழுது இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் நீங்க வந்ததுக்கு நாங்க ஒண்ணு சொல்ல, முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் நடவடிக்கைகள்
விவசாயத்துறைக்கு எதிரானதாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும். அதனாலதான் தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்குது. இந்த விவசாய வளர்ச்சியை அவங்க கொடுத்த வாக்குறுதி 2 மடங்காக விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக இப்ப வந்து வாக்குறுதி அவங்களுடைய வருமானம் இல்ல, அவங்களுடைய தற்கொலைகள் தான் 2 மடங்காக. நன்றி. நேரில் இருந்த திரு தனபாலன் அவர்களுக்கும் நன்றி. விவசாயிகள் குறித்த அரசின் மீதான விமர்சனத்தை ரவிக்குமார் வைத்திருக்கிறார், அதை மறுக்கிறார் கருணாகரன். எது எப்படி ஆகினும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவனின் வாக்கை நினைவு கூர்ந்து நிறைவு செய்கின்றேன். விவசாயமும் விவசாயிகளும் காக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் விளைநிலங்களில் நெல் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை மாறி தொழிற்கூடங்களில் நெல் தயாரிக்கப்படும் நிலை வந்துவிடக் கூடாது என்ற கவலையோடு நாம் நிறைவு செய்யலாம். அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றொரு நேர்பட பேசியில் சந்திக்கின்றேன். நன்றி. எதிர்த்து பேசிட்டு